எம்மா என் கண்ணு என்ன இவ சரியா வழியா? ஏம்மா தங்கச்சி சரியா வழியா? ஆச்சியில எங்க போனவ? ஒத்தைக்குதான் இருக்கியா? சரியாயிட்டாளா எப்படி? ஐயோ என்ன எனக்கு பயமா இருக்குனே. இந்த அக்கா புலம்பிட்டே இருக்குதாவ. சரி அவளனே மந்திரவாதி எங்க? ஏமாக்கா பணம் புரட்டிக்கிட்டு அவனை கூட்டிட்டு வந்துருவேன். 25,000 ரூபாய் ஆகும்ல. 20,000 ரூபாய் கிடைச்சிட்டு ஒரு 5,000 ரூபாய் கேட்டிருக்கேன். மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க மொபைல எங்க? பத்திராளி பத்திராளி சரியாயிட்டியாட்டி? ஏட்டி ஏட்டி 25,000 ரூபாய் வாழைய முடிஞ்சு பெயராமட்டி. 10 10 ஏட்டி உனக்கு என்ன பியாயிட்டே பிடிக்குது? சும்மா சும்மா 10 நாளுக்கு ஒருக்க 10 நாளுக்கு ஒருக்க பியாய்புடி நீ இப்படி ஆயிட்டு இருக்க. என் பத்திராளி ஏட்டி எந்திரிச்சிருட்டி. 25,000 ரூபா. ஐயோ எத்தனை கடத்தை அடைக்கலாம். பெரட்டிட்டு வந்திருக்கேன். 10 நீ முழிச்சிட்டேன்னா எல்லாம் நல்லதா போயிரும். ஏமாக்கா இதுல மாலை இருக்குது. அவளுக்கு போட்டு விட்டு என்னென்னலாம் செய்யணுமோ செய்ய சொல்லு. நான் அவனை கூட்டிட்டு வந்துருதேன். நான் போயிட்டு இப்ப வந்துருது. இந்த பூ எல்லாத்தையும் தூக்கி அவளுக்கு போட்டு விடுங்க. சும்மாவே வீட்ல இருந்திருக்கலாம். இங்க வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கேனே. இவனை எங்கயா தடுத்தது? இவன் எங்க வந்து நிக்கான்? ஆமாண்ணே, வாட்சி ஒண்ணு, குசி பின் ஒண்ணு, பூ குத்தக்கூடிய பின் ஒண்ணுன்னு 18 எப்படியாவது வந்துடட்டும். ஆமா பொட்டு வேணும். ஆமாண்ணே, ஒரு செருப்புனேண்டா ரப்பர் செருப்பு 220 ரூபா அந்த மாதிரி குறைஞ்ச செருப்பு போதுமே. 18 கிஃப்ட் ரெடி பண்ணும்ல. ஆமா ஆமா குறைஞ்ச செருப்பு 100 ரூபா செருப்பு 120 ரூபா செருப்பு போதும். இவன் யாருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? 18 கிஃப்டா? பத்திராளியத்துக்கு பியாயா பிடிச்சிருக்கு. இவன் எனக்கு பத்திராளியத்துக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. சாயங்காலம் நான் வாங்க வந்துருதே. நீங்க வீட்டுக்குலாம் கொடுத்து விட்டாதீனே. நான் சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்து வாங்குதேன். ஆமா ஆமா பிளாஸ்டிக் மோதிரம் போதும். சில்வர் மோதிரம் 500 ரூபா வரல. பிளாஸ்டிக் 10 ரூபா மோதிரம் போதும். ஆமா 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 ஃப்ளவர் மாதிரி வச்சிருக்கு. பூ படம் வச்சு பூ படம் போட்டது. அது நம்ம விவல் சோப்புக்கு கிடைக்கும்ல முன்னாடி. அந்த மோதிரமும் அந்த கம்மலும் போதும். ஆமா குறைஞ்ச விலைக்கே முடிச்சிட்டாங்கனே. பைசா இல்ல எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஐயோ இவ என்ன நீங்க போன வைங்க நான் போன் பண்ணுது போன வைங்க. ஏடி ஊதா பத்திரத்தை எப்படி இருக்கானே? இங்க வந்து நீ வந்தா பத்திரத்தை வீட்ல இல்லாம பத்திரத்தை நல்லா தான் இருக்கணும். சபைக்கு பத்திரத்தை கிஃப்ட் வாங்குது எனக்கானே. உனக்கு நான் தான் ஃப்ரெண்ட். எனக்கு தான் வாங்குதியோ? சாரி இல்ல நான் ஒண்ணு யாசனைக்காக வந்து எதுக்கு எனக்கு பத்திரத்தை நீ இது யாமல கொஞ்சம் வேலை கொடுங்க. கம்மல் வாங்கতে பிளாஸ்டிக் கம்மல் சொல்லுதே. இது ஏடி இது உனக்கு இல்லடி. எனக்கு இல்லனா வேற யாருக்கு? நான் என்ன உனக்கு ஃப்ரெண்ட்? வேற யாருக்கு வாங்குற நீ? ஊதா நாளைக்கு நம்ம சுருதிக்கு போறதுனாலடி ஆளுக்கு அதுக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அவளுக்கு 18 வயசு ஆகுது. இனி ஜாலி தான் கேட்டியா? ஏடி அத கொடுக்கிறதுக்கு உடனே தான் கூட்டிட்டு போவே வெளியூர். படிக்கல அந்த போய் சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு நீ தான் வரணும் என் கூட. அப்படி சொல்லாதடி. பத்திரத்தை என்ன வா நம்ம பத்திரத்தை பார்க்க போ. ஏடி யாமட்டி அப்படி செய்த கோவப்படாதடி. என்னதான் இருந்தாலும் அவ காலு தானே டி. ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளையோட ஃப்ரெண்ட் வச்சிக்கிட்டு நான் படுக பாடு. அவளுக்கு கொடுத்தா இவளுக்கு பிடிக்காது, இவளுக்கு கொடுத்தா அவளுக்கு பிடிக்காது. என்னத்த பண்ணி தலருக்கு ஊதா. டேய்
வாய்ப்பா கையில ஒண்ணு மாட்டிருக்கு. மத்தவன் தான் ஆள் பார்த்துட்டு இருக்கான் கெட்டியா. அவனுக்கு 2000 ரூபாய், உனக்கு 3000 ரூபாய். புரிஞ்சா? மீதி பைசாவை நான் அமைக்கிறவே. பேய விரட்டினா பணம் கிடைக்கும். நீ ஒண்ணும் செய்யண்டாம். கூட இருந்து டிங் டிங் டிங்னு கொட்ட மட்டும் அடி. மந்திரங்கிற பேர்ல நான் வாயில வந்ததை பாடுவேன். எப்படி? என்ன எல்லாம் சரிதான், ஒரே ஊரு, நல்லப்பெல்லாம் ஏதாவது தப்பா நடந்துடக்கூடாது. ஏன் ஒன்றும் தப்பாவாது. அந்த பொம்பளைக்கு பேய்பிடியே இல்ல. அது கனவு கண்டு பயந்து இருக்கு. தண்ணியை நல்ல வர தூக்கி மூஞ்சில 4 ஏறி எரிஞ்சோம்னா பயந்தெழிஞ்சிரும். நான் தான் பேயின்னு சொல்லி வச்சிருக்கேன். பணத்தை பார்க்கணும்ல. இப்ப இருக்க காலத்துல இப்படிதான் வாழ முடியும். எவன் காலை பிடிச்சி என்னன்னு வாழதுக்கு அங்கங்கே கிடைக்கிற உருட்டி அமைக்கி பொழப்ப நடத்திட்டு போயிருவோம். வா வா, சாதனை வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வாரேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு ஒரு போன் போட்டோன்னா வீட்டுக்குள்ள வந்துரு. புரிஞ்சா? புரிஞ்சுவினே, புரிஞ்சுது. ஐயா கடப்புல இவர் வேற என்னைய போட்டு இங்க வா வை. ஏட்டி என்னைய விட்டுட்டு ஏ சாத்து முடி எடுத்த ஊத்திக்கிட்டு கிடக்காரு. இழுக்க கழிய மாட்டுக்கு எனக்கு. 50 ரூபா கேட்டதுக்கு தர மாட்டேன்னு சொன்னியா? எனக்கு தருவேன்னு சொல்ல, அப்பதான் வீட்டுக்கு வருவேன். ஏன் பேய் எடுப்பானே? இப்ப தானே ஊத்திட்டு கிடக்காரு. மறக்க 50 கேட்டா சாத்து முடி உடனே எடுத்து வச்சு கொன்னுருவேன். யாராவது ஒரு 10 ரூபா இருந்தா தாங்களேன். எனக்கு போதாதுட்டி, அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன். தருவியா மாட்டியா? ஏ பாட்டி யாரு? என்ன எடுத்து கழிச்சிட்டு கிடக்காரு துணிமணி இல்லாம? ஐயோ பாட்டி, பேராசை பெருநஷ்டம். ஆசைப்பட்டது இல்லாம பேராசைப்பட்டு கடைசி உடுத்த உட கூட இல்லாம இப்படி திரியும் பாட்டி. ஒரு 100 ரூபா இருந்தா தாங்களாம், ஊருக்கே போயிருதே. சரிடா, பைசா இல்லாம இங்க இருந்து கிழட்டு பையன் இருக்கு. 50 100 அள்ளி வைக்கிட்டு போய் ஊத்துட்டு இந்த கடக்காரு. இவருக்கு இன்னும் 50 ரூபா கொடுத்தா வீட்டுல போய் கோட்டு வாயில எடுத்து வருவு. வேற ஒரு வேலையா இருக்க. நானே 1008 வேலை இருக்கு. என்கிட்ட பைசா ஒண்ணு இல்லையே மக்கா. நீ வாரி அவருக்குள்ள துணிமணி கிடக்கும். 2 3 சார் தள்ளி தர கட்டிக்கிட்டு போறியா? ஒரு 2 ரூபாய்க்கு வாட்டிட்டு போ. வீட்டுக்கு வரியா? பரவாயில்ல பாட்டி, கொஞ்ச நாளா பணம்னு பணப்பேய் பிடிச்சி பணத்துல பைத்தியமே பிடிச்சி உட்கார்ந்துருந்தேன் பாட்டி. இப்போ எல்லாம் தெளிஞ்ச பிறகு யாருமே இல்லாம தனி மரமா ஒவ்வொருத்தட்டியா பைசா கட்டி பிச்சை எடுக்கேன் பாட்டி. பரவாயில்ல, நான் போறேன். ஐயா எப்பா லே கொஞ்சம் தின்னுக்கிட்டு போய் சோறு தின்னு. ஒன்னும் இல்ல பாட்டி, வேண்டாம். ஏடி, கண்டவனெல்லாம் சாப்பிட சொல்லுத, எனக்கு ஒரு வாய் ஜோறு தரியாட்டி? இந்த வாயை விட்டு கடையும். கொஞ்ச நாளா பணம்னு தெரிஞ்சிருக்கானா? பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்குவே. இப்ப நம்ம பத்திரக்காளிய காப்பாற்றுறதுக்கு இதுதான் நல்ல வழி. சரி, அங்க போய் எல்லா சாதனத்தையும் வாங்கி அவகிட்ட கொண்டு கொடுப்போம். சரி, 1000 ரூபாய். ஏடி, எங்க போற? கூட்டிட்டு பாட்டி வீட்டுக்கு. நீர் அங்கே கடந்துக்கு போவோம் எங்கேயாவது. ஏன் மொட்டை? ஏடி, பைசா வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போ மொட்டை. போறாரு போக்கட்டும். ஆமாண்ணே, ஆமா, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பழம் மைசூர் பாக்கல எதுக்கு? பூசைக்கு வேணுமா? சரிண்ணே, சரி, எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க எப்போ வருவீனே? 10 நிமிஷமா? சரிண்ணே. ஆமா, பைசா எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. என்னவோ ஆயிட்டுனாவே எக்கா. ஐயோ, சவத்த நமக்குனே வருவி எல்லாம். அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காவளா ஊர்ல. பத்திராளிய கதை இப்ப பேமஸ். எலெக்ஷன்ல நின்னா இந்த அக்கா ஜெயிச்சிருவாவ. அவ்வளவு தூரம் பரபரப்பாயிட்டு இருக்கு இந்த அக்கா பத்தின விஷயம். இப்படியே இருக்காவக்கா. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இனி சாமியார் வந்து பூசை பண்ணுவாவ. இவ்வளவு நேரம் இப்படியே இருந்திருக்காவக்கா. ஐயோ பாவம், பத்திராளிய அக்காக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கு வச்சு. அண்ணாச்சி, குருவே சரணம். என்ன வாங்கண்ணே, வாங்க எல்லாம் வாங்கி வச்சாச்சுனே. திருவிழா வாங்கியாச்சா? எல்லா சாதனமும் வாங்கியாச்சானே? எல்லாம் நல்லது நடக்கட்டும். தீமைகள் விலகிட வேண்டும். 20 கோடி வெண்மையானதோ என்னெதிரே வந்து உன்னைய கண்கள் கூசுதோ ஒளிகின்ற கண்ணங்கள் எண்ணங்களாகாதா ஒளிகின்ற 2 பின்பங்களாகாதான் 20 கோடி நிலவுது வெண்மையானதோ. ஓம்
ஏன்னா இந்த எல்லாம் நல்ல தெளிவா இருக்கு பார்த்துக்கோங்கண்ணே. விரட்டி விடுறது கொஞ்சம் கஷ்டம் போலதான் இருக்கு. இன்னைக்கு உள்ள மந்திரத்தை நான் பண்ணுதேன். இன்னும் 20 நாளுக்கு பாருங்க. 20 நாளுக்கு சரி ஆகலன்னா மறுபடியும் கூட்டிட்டு வந்து ஒருக்க என்னைய வச்சு பாருங்கண்ணே. பார்த்தாதான் சரியாக ஒரே நேரத்தில் போகாது. 1 2 3 3 கணக்கு உண்டு. 3 கணக்கில் போனாதான் உண்டு இந்த வேலை. புரிந்தானே? தங்கச்சி கருப்பாய் தலையுத்து மருதாணி வீச்சி மஞ்சள் குச்சிக்குள்ள போறாளே. கொலுசு காலத்தை விட ஆச்சு. இது என்ன பெட்டியை தூக்கிட்டு வரியா? ராஜமலை உன் பொண்டாட்டி என்கிட்ட கொஞ்சம் கதையெல்லாம் சொன்னல, அதெல்லாம் கணிச்சு குடிச்சு இந்த கலர்ல ஒரு பெட்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன். தள்ளு பியாய் ஓட்டைக்கு மந்திரவாதம் கூட்டு வந்து தள்ளு, நான் சரி பண்ணுவேன். என்ன பாட்டி இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க தள்ளுங்க கொஞ்சம். பியாய் முடி பிசாசு புடி எல்லாம் உங்ககிட்ட அடக்க முடியாது. எல்லாம் நான் பார்த்துக்கிட்டதே. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மொட்டாச்சி கொஞ்சம் இருங்காச்சி. என்னன்னு அவர் பார்த்து விட்டுருவாரு. அவன் பாப்பா ஒரு மாதிரி தள்ளு. இந்த பாட்டி தேவையில்லாத வேலை பார்க்காங்க. என்ன நல்லா இருக்கு இந்த பெட்டி. இது எல்லாம் அமைதியா இருக்கணும். பத்திராளிட்ட நான் பேச போறேன், பேசாம இருங்க. எட்டி பத்திராளி, நேற்றைக்கு கனவுல ஒண்ணு வந்துவல்ல, அதுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் கனவுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பாதோக்கு இந்த பெட்டியான்னு பார்த்து சொல்லு. எட்டி பத்திராளி, உன் மாப்பிளைக்கு தெரியாம நீ சொன்னலாட்டி தங்க பெட்டி அதை அள்ளி பொறுக்கிட்டு வந்திருக்கேன். பாரு, எல்லாரும் பார்க்க முன்னாடி பெட்டி எடுத்துக்கிட்டு வாடிவோம். இதுவான்னு பாரு, பெட்டியை பிரிச்சுடுவோமா? பெட்டி, கனவுல வந்த பெட்டி, இந்த பெட்டி எப்படிங்க? யாச்சி யாச்சி என்னவோ சொல்லுதா? அட பொம்பளை, நானே பியாய் புடின்னு 10,000 ரூபாய் ஆட்டை போடலான்னு பார்த்தா நடுவில் வந்து இப்படி கெடுத்து விட்ட அந்த பொம்பளை கிளவி. வெட்டி வெட்டி அதே பெட்டி. யாச்சி யாச்சி, இது எப்படி ஆச்சு உங்ககிட்ட கிடைச்சி? அதே பெட்டி யாச்சி, உள்ள திறந்து பாருங்க. தங்கம் இருக்கும், நகையெல்லாம் இருக்கும். இது கடைச்சி விட்டி பெட்டியை கேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. உள்ள பணம் நகையெல்லாம் இருக்கு. கொஞ்சம் நீ பொறுமையா தண்ணி குடிக்கியா? சரியாயிட்டல பத்திராளி. பத்திராளி ஏங்க காலையில சொன்னோம்ல கனவுல வந்து பெட்டி இதேதான். எப்படிங்க எல்லாரும் இது என்னத்துக்கு விளக்குல எடுத்து வச்சிருக்கீங்க? ஐயோ அந்த பொம்பளை சரியாயிட்டு. ஐயோ வாட்டி வயல ஏதாச்சும் அடிச்சு போடுவா. என்ன எவா இவங்க ஓடத பாரு. அம்மா இப்பந்தாங்க நெஞ்சில பாலே வாத்திருக்குதே மொட்டாச்சி. வெட்டி பத்ராளி, சரியாயிட்டாச்சு ஒண்ணு இல்லல. எப்பாடி இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. என்னென்னமோ நினைச்சு நல்ல வேலை எல்லாம் நல்லது நடந்து மொட்டாச்சி. நீங்க பெரிய ஆளுதான். என்னதாச்சு நடந்தது ஒண்ணு புரிய மாட்டேங்குது. பெட்டியை தரங்க. பாதாக்கு பெட்டிக்குள்ள ஒரு மண்ணு கிடையாது. பெட்டியை வச்சு ஏமாத்திக்கிட்டு கிடக்காம கனவு கிடவிட்டு ஒண்ணு இல்லாதல. ஏட்டி பெட்டி பெட்டின்னு கிறுக்கு பிடிச்சி இருந்தாட்டி நல்ல வேலைக்கு பெட்டியை எடுத்துட்டு வந்து உன்னைய சரி பண்ணி விட்டுருக்கு. உள்ள வாடி முதல்ல. என்ன ஆச்சு சொல்லுதியே, எனக்கு புரிய மாட்டேங்குவே. மாமி உள்ள வேணா, உனக்கு எல்லாம் சொல்லி புரிய மாட்டேங்கும். பெட்டி நகை கொகனு வாடிடு பாட்டியாங்க. என்ன எங்க புரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்படி எல்லாரும் எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன நடந்தது? பெட்டியை தானே கேட்டுட்டு இருக்கேன். சரி உள்ள பா. தள்ளு, உன் பொண்டாட்டிக்கு 2 3 வார்த்தை பேசிட்டு அப்புறம் சரியாயிருவா. தள்ளு. எம்மா எனக்கு இப்பந்தான் உயிரே வந்திருக்குது. என்னத்த நடக்குது? ஆடு மாடு கோழி எல்லாம் நடக்கும். போ. நல்ல வேலை சரியாயிட்டாவ. சரி கீதா, நான் போய் எல்லாவட்டையும் சொல்லுதேன். எல்லாவளும் 10 வேலைக்கு பேய் பிடிச்சி அங்க அப்படி இப்படின்னு அசிங்கமா சொல்லிட்டு கிடக்காளுவா. சரியா? நான் போய் தெருவில் எல்லாவள்கிட்டையும் போய் சொல்லுதே. இல்லைன்னா எல்லாவளும் வந்துங்கன்னு வாசல்ல நிப்பாளுவா. நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாத்துக்கிடுங்க அந்த அக்காவை. சரி மக்கா, ரொம்ப நன்றி மக்கா தங்கச்சி. எப்பா இந்த கிளவிய என்ன கிளிகிழிப்பு. கடைசியில இந்த ஆட்சி தான் உதவி இருக்காவ. எம்மா 25,000 ரூபாய் பேய் இப்படின்னு வாயில போட பார்த்துட்டேனே. கள்ள பயிலுவான். இனி அவனை கண்டு தெருவுல காணட்டு கள்ளத்துக்கு மண்டையில வீசுதே.